அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாக தொடர்ந்து இந்த ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணலையா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்காக நான் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 350 சாரீ கிட்ட இருக்குது. அதில் வர சிங்கிள் கலரை மட்டும் இந்த மாதிரி பண்டல் கட்டி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த மாதிரியான வியூவில் தான் உங்களுக்கு வரும். இதுக்கான ஒரு கவர் ஒன்று இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கவரில் தான் வரும், ஓகேங்களா? ஒவ்வொன்றிலையும் 5 பீஸாக வரும். நீங்கள் 40-50 பீஸ்னு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கவரில் போட்டு உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம கலெக்ஷன்ஸை பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், க்ளோஸ்அப்லேயே உங்களுக்கு காட்டுறேன், ஃபோட்டோஸ் எடுக்க எனக்கு டைம் எடுக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் உங்களுக்கு சாரியை இந்த வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, கலர் பார்த்துக்கோங்க, கிளியராக இருக்குல்ல? ஓகே, ஏன்னா அந்த வியூவில் தான் ஃபுல்லாகவே நான் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க கண்டிப்பாக டைம் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்படின்றதுனால தான் வந்துட்டு முதல்ல நம்ம வீடியோவே போட்டுருவோம். வீடியோவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோலேயே ஃபுல்லாக செல் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அதனால தான் இந்த வியூவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே நீங்கள் பார்த்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கரெக்டாக தெரியுதுல்ல உங்களுக்கு? ஓகே, இது பர்ஃபெக்ட் வியூ தான், கிளியராக தெரியும். உங்களுக்கு வேணுன்றதை அப்படியே புஷ் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ரீசெல்லர்ஸ்க்கு தான் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும். அப்டேட் பண்ணுவோம் ஃபோட்டோ, ஆனால் கண்டிப்பாக 2 or 3 days எடுத்துரும். எல்லா ஃபோட்டோவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கும். அதுவும் இந்த நோம்புக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நாக்கு தள்ளிடும். ஸோ அந்த ஒரு ரீசன் தான். நார்மல் டேஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, நம்ம ஈஸியாக வந்துட்டு எல்லா ஃபோட்டோவும் எடுத்து போட்டுடலாம். ஆனால் நோம்பு பிடிச்சிட்டு நம்மளால் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம தனியாகவே பேக்கிங் போடணும், கலெக்ஷன்ஸையும் பார்க்கணும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இப்போ இருக்கிற கலெக்ஷன்ஸை மட்டுமே எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 12லேருந்து 13 மணி நேரம் கிட்ட ஆயிரும். நிஜமாகவே அவ்வளோ டைம் எடுக்கும். நார்மலாக இப்படி வச்சுட்டு ஒரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுறதா இருந்தால், ஐ மீன் வந்துட்டு இப்படியே நம்ம ஃபோட்டோ அப்டேட் பண்ணுறதா இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த கலரை கரெக்டாக நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம எடிட் பண்ணி மாற்றணும் கலரையெல்லாம். ஸோ அதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகாதேவுடைய ரேட்டு ஆல்ரெடி நம்ம என்ன அப்டேட் பண்ணியிருந்தோமோ அதே ரேட்டு தான், ஓகேங்களா? நீங்கள் ஒரு 40-50 சாரி இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன் சாரியோட ரேட் வந்து உங்களுக்கு 275 இந்த ரேட்டில் வந்து வரும், ஓகேங்களா? 100 சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது இன்னொரு 5 ரூபா கம்மியாகும், அவ்வளோதான். ஓவரால் டவுன் ரேட்டே வந்து உங்களுக்கு 270 தான். அதுக்கு மேலே நீங்கள் 10 இந்த மாதிரி எடுக்கும்போது அது 290 இந்த மாதிரி ரேட்டில் வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ரைஸ் இருக்குது, ஒரு கேட்டகரி இருக்குது. அதை நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், அந்த ப்ரைஸ் கேட்டகரி என்னன்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோத்திக்கிரன் இது இருக்குல்ல, இதெல்லாம் மோத்திக்கிரனில் வரும். இதில் 2 இருக்குது, மோத்திக்கிரனும் இருக்குது, மகாதேவும் இருக்குது. ரெண்டுமே கிளாத்து சூப்பராக இருக்கும். அப்புறம் இது ஒன்று ஃபுல்லாக உங்களுக்கு பிரித்து எல்லாத்தையுமே காட்டுறேன். நிறைய பண்டல் இருக்குது. அதே மாதிரி ஒரே கலரில் 2, 3, 4 இப்படிலாம் கூட வரும். அது எல்லாத்தையுமே எடுத்து தனியாக வச்சுட்டு ஒவ்வொன்றையும் சிங்கிள் கலர் தான் நம்ம காட்டுறோம். அப்படி இருந்துமே கூட எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு வரும். ஓகே, நம்ம மடிமேலே போட்டுக்க வேண்டியதான். கலர் பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப கீழே போகுதோ? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது சூர்யாவில் வரும். இது ஒன்றே ஒன்று மட்டும், ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 பீஸ் இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த கருவேப்பிலை சாரீஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக இதை நான் எடுத்துருந்தேன். ஏன்னா வந்துட்டு
ஒரே பிராண்டை மட்டும் எல்லாரும் விரும்ப மாட்டீங்க. நீங்கள் விரும்புகிறது வந்து அந்த கலரு, அந்த கிளாத்து, இதுதான் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மெயினாக பார்ப்பீங்க இல்லைங்களா? எப்போதுமே கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலராக இருக்கணும், பத்தாததுக்கு நல்ல ஒரு குவாலிட்டிலையும் இருக்கணும். அதானே உங்களோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர் அதர் பிராண்ட்லேயும் இருக்கும்போது அதையும் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் அதர் பிராண்ட்லேயும் 1-2 நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த சீசனில் ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. எங்களுக்கு ஆக்சுவலாக அப்படி தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் மாடல் அனுப்ப சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 15 நாளாக கேட்டோம். பாருங்களேன், 15 நாள் கிட்ட ஆச்சு. அதுக்கப்புறம் தாங்க இந்த கலெக்ஷன்ஸே எங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை நாங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம். அப்படி இருந்து கடைசி வரை எங்களுக்கு கம்பெனிலேருந்து மாடல் வரல. இது நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்றதுக்காக இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அந்த ரோஸ் டிசைன் தான், வேறு எதுவும் கலராலாம் கொடுக்கல. ஃபுல்லாக அந்த ரோஸ் டிசைன் தான் இருக்கும். உண்மையிலே இந்த டிசைன் எடுக்கிறதுக்கு, இந்த ஜப்பான் பியூட்டி மாடல் இதை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா கிடைக்கல. இது பாருங்கள், இது மோத்திக்கிறேன். இதெல்லாம் மகாதேவ் தான். இந்த ஹார்ட் டிசைன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அதனால் இதை மட்டும் நான் இங்கிட்டு வைக்கிறேன். மொத்தமாக எத்தனை ஹார்ட் டிசைனில் இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லா ஓடிட்டுருக்கு. இது நிறைய இருந்துச்சு, அப்புறம் ஒன் பை ஒன்றா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டோம். உங்களுக்கு வேணுன்றத ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளியராக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வியூவே நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுவும் இதே தான். சிங்கிள் சாரி வாங்கலாமா அப்படின்றது ஒரு மெயினான கேள்வி தானே உங்கள் எல்லாருக்குமே. தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் சிங்கிள் சாரியாக வாங்கும்போது 320 இந்த ரேஞ்சில் வரும். ஓகேங்களா? ஒரு 5 சாரி இந்த மாதிரி எடுக்கும்போது 300 இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஆனால் சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 320 இந்த ரேஞ்சு தான் வரும். இந்த மாடல் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் கேட்டிருந்தீங்க. இது பண்டலில் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் பார்ப்போம். இது மோத்திக்கிறனில் வரும். இது இருக்கா மோத்திக்கிறன். இதெல்லாம் மகாதேவ் தான். இது நல்ல டிசைன். இது இதெல்லாமே கூட பண்டலில் இருக்குது. அதனால் இதை பிரிக்க வேணாம். இதுவும் பண்டலில் வரும்னு நினைக்கிறேன். மகாதேவில் வரும். கண்டிப்பாக அந்த மாடல் உங்களுக்கு பிடிக்கும். இதுவும் பண்டலில் இருக்குது. இதுவும் பார்த்துருப்பீங்க. நல்லா இருக்குல்ல அந்த கலரு? இதில் 4 கலர் கிட்ட வரும். 3 கலர் என்கிட்ட இருக்குது. இல்லை, ரெட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது பண்டலில் பார்த்தா தெரியும். இது 1, 2, இது 1, 3. ஆக்சுவலாக அது உள்ளே ஒன்று இருக்குது. இதே கலர் தான். ஜப்பான் பியூட்டி அந்த கவரில் நம்ம எடுக்கும்போது இந்த அருகில் லப்பரு இவ்வளோ வந்துருச்சுங்க எனக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்தது தான். ஓகே, இதுவும்
ரெண்டும் ஒரே கலர் தான். ஓகே, இது ஒன்று. இன்னும் 3 பண்டல் இருக்கு, பொறுமையாக பாருங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா ஜப்பான் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்தளவுக்குலாம் ப்ராஃபிட் இல்லை. பொதுவாக யாருக்குமே ஜப்பான் பியூட்டியில் அவ்வளோவா ப்ராஃபிட் இருக்காது. அப்படி இருந்து நம்ம பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, இதுதான் ஆரம்பத்துலேருந்தே நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஆரம்பித்ததே இதை வச்சு தான். அந்த ஒரு ரீசன் தான் இதை நம்ம இப்போ வரைக்கும் செல் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அதான் காரணம். ஆரம்பத்துலேருந்தே நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் தான் அதிகமாக செல் பண்ணோம். ஆனால் ப்ராஃபிட்டுன்னு பார்த்தா ஒரு 100 சாரீ செல் பண்ணால் எனக்கு ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும். அதுக்காக நான் 100 சாரீ செல் பண்ணணும். ஆனால் நீங்கள் ஒரு 20 சாரீ செல் பண்ணாலே போதும், 2000 ரூபாய் எடுத்துடலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ரீட்டைலாக வாங்குறவங்க ரொம்ப கம்மி. எல்லாருமே வந்துட்டு அதிகமாக 40, 30, 20 இந்த மாதிரி தான் பை பண்ணுவீங்க. அப்போ எனக்கு இதில் அதிகமான ப்ராஃபிட்லாம் இருக்காது. அப்படி இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இதுதான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே செல் பண்ணுறோம். இதை வச்சு தான் மற்ற கலெக்ஷன்ஸ் நம்ம செல் பண்ணுறதுக்கும் உதவிகரமாக இருக்குது. அதுதான் மெயினான ரீசன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸை பாருங்களேன். இந்த மாடலில் இன்னும் ஒரு கலர் வரும். ஆக்சுவலாக அது இந்த மாதிரியான கலரில் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதை பாருங்களேன், இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 கலர் வரும். எத்தனை இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். இது ஒன்று இருக்குது, ஆல்ரெடி பார்த்த கலர் தான் இது. இது பாருங்க, ஓகே. இது ஏதோ ஒரு பேரில் சொல்லுவீங்க, அருகம்புல்ல ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த டிசைன் பேர். இதில் ஒன்றே இருந்துச்சு, சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுப்பீங்கன்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் இந்த டிசைன், இதுவும் வந்துட்டு அந்த கரோப்பில் டிசைன் சொல்லுவாங்களே அது மாதிரி தான், ஆனால் நல்லா இருக்கும். இதில் ஆக்சுவலாக வந்து 4 கலர் வரும். இந்த ஒன்று இருக்கு அதுங்களா, 4 கலர் மோத்திக்கிரனில் வரும். ஆக்சுவலாக மோத்திக்கிரன் வந்து ரேட் அதிகம் தான். அப்படி இருந்து நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இன்னும் 3 பண்டல் இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது வந்து யூனிஃபார்ம் தான். இப்போ அது எந்த அளவுக்கு பீசஸ் இருக்குன்றது தெரியல, பார்த்தா தான் தெரியும். அடுத்த ஒரு பண்டல், இது நம்ம இங்கேயே வச்சு ஓப்பன் பண்ணிடலாம். ஹார்ட் டிசைனு இதோட 2. இது வந்து அந்த கரோப்பில் சாரின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கான்ட்ராஸ்டாக இருக்கும். எப்படின்னா லைட் கலர் கொஞ்சம் லைட்டாகவும் டார்க் நல்லா டார்க்காகவும் இருக்கும். இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ இது தேவையில்ல. இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ இது தேவையில்ல. அப்புறம் இது பாருங்கள், இதுவும் நம்ம பார்த்துட்டோம்ல, இந்த இருக்குல்ல. ஓகே,
இதில் ஆக்சுவலாக ஒரு சில கலர் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஃபேமஸாகவே போகிற கலருங்க. இப்போ நான் காட்டுற இந்த 4 கலரும் கொஞ்சம் ஃபேமஸாகவே போகும். என்கிட்ட இது ஒரு 5 பீஸாக இருக்குது. இந்த டிசைனில் மட்டும் என்கிட்ட ஒரு 5 பீஸாக இருக்குது. வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுவும் லீஃப் டிசைன் தான், நல்லா இருக்கும். 4 கலர் வரும். இது ப்ரௌன் கலர், க்ரீன் கலர், ப்ளூ, இந்த மரூன் மாதிரி இது. ஸோ மொத்தம் 4 கலர். அப்புறம் இந்த டிசைன் இது வந்த ஆரம்பத்தில் பெருசாக யாரும் கண்டுக்கல. ஆனால் ஒவ்வொருத்தர் கையிலையும் போனதுக்கப்புறம் இந்த மாடல் மட்டுமே அவ்வளோ பேர் கேட்டாங்க. இது நாங்கள் தெரிஞ்சது தெரியாமலோன்னு ஒவ்வொன்றிலையும் வந்து ஒரு 16 பீஸ் கிட்ட எடுத்திருந்தோம். ஒன்று கூட மிஞ்சலை. இது ஏதோ அதிர்ஷ்டவசமாக எதில் போய் கிடந்திருக்கு. அதனால இந்த ஒரு சாரி மட்டும் கிடைச்சது. ஆனால் இதுதான் வந்து அதிகமாகவே போனது. அதே கலரே கிடைச்சது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ ஒன்றே மட்டும் தான் இதில் இருக்குது. அப்புறம் ஹார்ட் டிசைன், குட்டி குட்டி ஹார்ட்டு. இது ஒரு ஹார்ட்டு, இது ஒன்று. ஸோ 3 இதோடு சேர்த்து 5 இருக்குது. இதெல்லாம் மோத்திக்கிறேனில் வரும். எப்படி மோத்திக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மோத்திக்கிறேனை பொறுத்த வரைக்கும் டபுள் ஃப்ளோட்லாம் வராது, சிங்கிள் ஃப்ளோட்டாக வரும். அப்படின்னா ஃபுல்லாக அந்த மாதிரி விரிச்சிக்கலாம். ஆனால் மகாதேவை பொறுத்த வரைக்கும் டபுள் ஃப்ளோட்டு தான். இந்த பாருங்களேன், அப்படிலாம் விரிக்க முடியாது. ஃபுல்லாக 2 மடித்து தான் அவங்க ஃப்ளோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அடுத்த ஒரு பண்டல். இன்னும் ஒரு பண்டல் பேலன்ஸ் இருக்குது. வீடியோ பொறுமையாக தான் போகும், ஏன்னா உங்களுக்கும் காமிக்கணும்ல கிளியராக. கலர் பார்த்துக்குங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கடைசியாக ஒரு கஸ்டமர் இது கேட்டிருந்தாங்க. அந்த டைம் என் கையில் இல்லை, ஆனால் இப்போ இருக்கு. இந்த கலர் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். சும்மாவே இருக்க மாட்டான். ஆரம்பத்துலேருந்து அவள் சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த பார்த்தீங்களா? ஆனால் ஒன்றுங்க, வீடியோ எடுக்க போகிறோம்ப்பா, கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லுவோம். கேட்கவே மாட்டான், இல்லை கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. சரி, நம்மளும் அப்படியே விட்டாச்சு. ஏன்னா நம்மளும் வீட்டில் வச்சு தானே பிஸ்னஸ் பண்ணுறோம். வீட்டில் கத்தாமலாம் இருப்பாங்க. ஓகே, இதை பாருங்களேன். இது நல்லா இருக்குல்ல? நல்லா ஒரு சின்ன சின்ன லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது ரெண்டுமே பார்த்தாச்சு. இதுவும் நம்ம பார்த்துட்டு வந்தா இருக்குல்ல. மோத்திக்கிட்டேன் வர்றது ஒன்றுமே இல்லைங்க. இந்த டிசைனில் பார்டரில் வந்து இந்த சிக்னேச்சரில் வர்ற அந்த கம்பி கொடுத்துருந்தாங்கன்னு வைங்களேன், இது சிக்னேச்சர் சரி. ஏன்னா இது சிக்னேச்சரில் வர்ற மாடல் தான் இது. நல்ல நல்ல மாடல் தான். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். நல்லா இருக்கு. க்ரீன் பார்த்தாச்சு. நல்லா இருக்குல்ல? இந்த கலர் தானா? இதில் இன்னும் ஒரு கலர் வரும். இந்த இருக்குல்ல, இதுக்கு பதிலாக இன்னொரு கலர் வரும். அது சூப்பராக இருக்கும். இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த கலரே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இன்னும் ஒரு பண்டில்.
இதில் நிறைய கலர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்ட்டில் ஒரு க்ரீன் ஒன்று இருக்குது, ப்ளூ இருக்குது, இதெல்லாம் வந்து நியூ டிசைன் தான், இப்போ வந்த மாடலு. வாய்க்கு ஒரு பூட்டை போடணும். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், பூட்டி வைக்க. இப்போ சத்தம் மட்டும் தனியாக கேட்குது. இதெல்லாமே நல்லா இருக்குல்ல? இதில் 4 கலர், 4மே இருக்குது. இது நல்ல கலருங்க. இதில் 4 கலர் வரும். ஆக்சுவலாக ஒன்று ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம்ல, இது அதோட சேர்ந்து வர்றது. இந்த இருக்குல்ல, இந்த டிசைன் வந்து இதுவும் 4 கலர். அப்புறம் ஹார்ட்டு, இந்த ஒரு ஹார்ட்டு, இதோ ஒன்று இருக்குப்பா. அப்போ இதில் 5 கலர் போல். இந்த ஒன்று கிளியராக இருக்குல்ல? வீடியோலாம் நான் பார்க்கவே இல்லை, கரெக்டாக வருதா என்னன்றதை. அவ்வளோதான், ஃபுல்லாகவே காமிச்சிட்டோம். எல்லா சாரியுமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சதை நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. எத்தனை சாரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபோட்டோ தான் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னா 1 or 2 days நீங்கள் வெயிட் பண்ணணும். அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸே இருக்குது, அதையும் நம்ம ஃபோட்டோவாக போடணும். டிஜிட்டலில் வந்துட்டு ஸ்டோன் சாரி வந்திருக்கு, ஃபேன்சி சாரீஸில் கொஞ்சம் வந்திருக்கு, இன்னும் ஒரு சில இதெல்லாம் கூட வந்திருக்கு. அப்புறம் எல்லாருமே கேட்ட பவானி 24 கேரட் அதுவுமே கூட வந்திருக்கு. ஆனால் அது அப்டேட் பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும். 3லேருந்து 4 நாள் கண்டிப்பாக டைம் எடுக்கும். அது வந்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதையும் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண தட்டி விட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.